ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வருது, அதற்கு முன்பு கொள்கை கூட்டணி 26 கட்சிகள்லாம் இருந்தது, நாங்கள் கொள்கைக்காக இருக்கிற தன்மையில் இருந்தாங்க எல்லாருமே. அந்த ரிசல்ட் வந்தோடனே காட்சியில் ஒரு 10-15 நாளுக்குள்ளே எல்லாமே மாறின தன்மை இருக்குது. இன்னொரு பாஜக தலைவர் சொன்னார், திமுகன்ற இடத்துல தாவேக்கா இருக்குங்க, மற்றபடி ஒன்று தான், எல்லாமே அப்படிதான் இருக்குது அப்படின்னு. இந்த சேஞ்ச் ஓவரை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எதிர்பார்த்த ஒன்றுதான். தாவேக்கா ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அந்த வந்த அன்னைக்கு இது எதிர்பார்த்தது தான். காங்கிரஸ் யாரையும் கேட்காம எப்படா திமுக கூட்டணியில இருந்து நம்ம வெளியில வருவோம்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆமாமா, தேர்தலுக்கு முன்னவே போக வேண்டியவங்க தேர்தலுக்கு முன்ன போகாம மல்லிகார்ஜுன கர்கேவும் சோனியா காந்தியும் அவர்களுடைய கைகளை கட்டி போட்டார்கள். அதனால தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜய் அவர்களுக்கு ஒரு 10 சீட்டு தேவைப்படுது பெரும்பான்மை நிரூபிக்க அப்படின்னும் போது முதல்ல காங்கிரஸ் அங்க போய் நாங்க ஆதரவு கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. அன்னைக்கே எதிர்பார்த்ததுதான் இது போன்ற விஷயங்கள் நடக்கும். நிச்சயமா, ஆமா, இவங்கெல்லாம் இந்த நம்பர்ஸ் ஆட் ஆனாதானே அங்க விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். இவங்க போனதுதான். அப்படி இல்லைன்னா அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் இருந்தது, அதிமுக கிட்ட போய் அந்த சிவப்பிரியன் அந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னா கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, அந்த பழி எங்கள் மீது வந்துடக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குறோம், மற்றபடி அமைச்சரவைக்குள்ள நாங்கள் போறோம்னா அவர் கிளியரா அப்பயே சொன்னார், கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோன்ற அர்த்தம் தான், அதுக்காக தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம்னு. இன்னைக்கு ரொம்ப காலகாலமாக பாரம்பரிய உறவோடு இருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரவைக்கு போறாங்கன்னா கூட்டணியில் இல்லைன்ற அர்த்தம் பொருள் வந்துடுது. விசிகா கூட்டணியில் இல்லைன்னு கிட்டத்தட்ட கூட்டணியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு இல்லை? அப்படிதானே? ஆமா, கூட்டணியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு எழுதியிருக்கேன், 2029 விஜய் தலைமையில ஒரு மதசார்பற்ற அணி தேசிய தேர்தலில் இருக்கும். அப்படிதான் ஷிஃப்ட், அந்த ஷிஃப்ட் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இங்க என்ன பிரச்சனைனா, இங்க கொள்கையா அதிகாரமா அப்படின்னும் போது இது ஹிஸ்டாரிக் ஆப்பர்ச்சுனிட்டி. காங்கிரஸ்க்கு மட்டும் இல்ல, ஐயுஎம்எல், இன்னொன்னு விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு தலித் அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது வேற எங்கேயுமே கிடைக்கல. உங்களுக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் 2016 எனக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில அவர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, நானும் காட்டுமன்னார் கோயில், அது தனி தொகுதி, நான் போறேன், எனக்கு கொடுக்கிற மரியாதை வேற விதமா இருக்குது. திமுகவில் நிக்கிற அந்த தலித் வேட்பாளருக்கான மரியாதை வேற மாதிரி இருக்கு. எனக்கு ஆரத்தி எல்லாம் எடுக்கிறதுக்கு அங்க ஆளே இல்லைன்னா திமுக வேட்பாளருக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப இந்த அரசியல்ல கூட திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தலித் சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல வேட்பாளருக்கோ வேற மாதிரி மரியாதை கிடைக்குது. என்ன மாதிரி ஒரு தலித் இயக்கம் நடத்துபவர்களுக்கு எனக்கு தலைவர், எனக்கே வேற விதமான மரியாதை. அப்போ அந்த தலித் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது இன்னைக்கு விட்டா இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்கும்னு சொல்ல முடியும். முரண் வந்துரும்ல, இந்த திமுகவோடு இருக்கிற அரசியல் உறவு விரிசல் வந்துருச்சு இல்ல? விரிசல முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சரி, நீங்க கூட்டணி அங்கிருந்து இங்க நீங்க அமைச்சரான பிறகு அது கூட்டணியில இங்க எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு கூட ஆர்கே சார் ட்வீட்டே போட்டிருக்காரு, நீங்க அதை கிளாரிஃபை பண்ணுங்க தயவு செஞ்சு, நீங்க கூட்டணியில இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு. சரி, இனிமே அந்த கூட்டணி எல்லாம் யாரு கிளாரிஃபை பண்ணணும்னு ஆர்கே போட்டாரு? திருமாவளவன் என்ன சொல்லிருக்காரு? நேத்து பிரஸ் மீட் இருந்தது, லைவா பிரஸ் மீட் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்ப இந்த கேள்வி கேக்குறாங்க, கூட்டணியில இருக்கிறீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. 2 நாள் கழிச்சு சொல்லுவேன்றாரு. இன்னொரு பேட்டி இருக்காருக்கே, அதுல திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது என்ன கூட்டணியிலிருந்து நாங்க அமைச்சரவைக்கு போயிட்டோம்னாலே கூட்டணி இல்லைன்னு தானே அர்த்தம்னு அவரே ஒரு இல்ல அது என்ன பிரச்சனைனா, அது எப்ப கொடுத்த பேட்டி? இது 8:49 கொடுத்த பேட்டி, நேத்து 8:49 PM. அது 8:30 PM இல்ல 5 மணிக்கு ஏதோ கொடுத்த பேட்டின்னு நினைக்கிறேன். சோ அப்போ அப்போ இந்த கூட்டணியில் இருந்து அவர் போறதுல அதிகாரம் இதையெல்லாம் தாண்டி ஒரு உறவை முறிச்சிட்டு போறோன்றதுதான் அவருக்கு சிக்கலா இருந்ததா? அதை தான் அவர் ரொம்ப யோசிச்சாங்களா? அப்படிதான் புரிஞ்சுக்கிறதா? திமுகவுடன் இவ்வளவு காலம் பயணப்பட்டாச்சு, நீங்க ஒரு முடிவு வந்துருச்சு, அப்படியே விட்டுட்டு போறோன்ற அதுதான் அவருக்கு ஹெசிடேஷன் காரணம் இல்ல? மன அழுத்தத்துக்கு பல விஷயங்கள் இருக்குன்னு தான் நான் கருதுறேன். அது நாம லேஸ்ல இது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு 2 டெக்கேட்ஸ் ஒன்னா இருந்தவங்க, எவ்வளவோ குடுக்கல் வாங்கல் இருந்திருக்கும். அதை தாண்டி பல விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற பல நபர்களும் இன்னைக்கு திமுகவோட அந்த அளவுக்கு உறவு இருக்கின்ற ஒரு நிலைமை கூட இருக்கிறது. திமுகவும் அந்த அளவுக்கு அவர்களோட நெருக்கமாக பழகி கொண்டிருந்தார்கள். அது கிரவுண்ட்ல இருந்தே பிரச்சனை வரும். அப்போ பல இடங்கள் அப்கோர்ஸ்
நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம், திமுக என்பது இன்னைக்கு ஒரு பிசி பார்ட்டி தான், பேக்வர்ட் காஸ்ட் பார்ட்டி தான். இது வந்து லார்ஜ்லி தலித் பார்ட்டி தான். அவர்களுக்கு அப்படி ஒரு அடையாளம் நாம் பேசினா அவர்கள் கொய்ப்பார்கள். அப்படி இருந்தால் கூட இன்னைக்கும் ஒரு பிஆர் பார்ட்டி தான் இன்னைக்கும் விடுதலை சிறுத்தைகள். இந்த டைனமிக்ல பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இருந்தால் கூட இந்த விஷயம் பிரச்சனை தான். சிவபிரியன், கிட்டத்தட்ட அப்போ இந்த ஷிஃப்ட் நடந்திருக்கிறதன் மூலமா விஜய் அவர்கள் ரொம்ப கால்குலேட்டிவா திமுகவை தனிமைப்படுத்தி இருக்கிறார். அரசியல் கட்சியில ஒருத்தர் தனிமைன்றதுக்கு வேற பொருள் இருக்கு. நான் சொல்வது கூட்டணி கட்சிகள் எல்லாம் சுவீகரிச்சிட்டாரு, தன் வசப்படுத்திட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி இதை அவர் தேர்தலுக்கு முன்னரே பண்ணணும்னு நினைச்சாரு. லேட்டா தேர்தலுக்கு பிறகு நடந்திருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா 2024 அக்டோபர் 27 மாநாட்டில் வந்து விஜய் அவர்களுடைய பெரிய டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா என் தலைமையை ஏற்றுக்கொள்பவர் கொண்டு ஒரு கட்சி வந்ததுன்னா அந்த கட்சிக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் சொன்னார். அதை தான் பொலிட்டிக்கல் பாம் அப்படின்னு இந்த பிப்ரவரி எலெக்ஷன் கேம்பெயின்ல திரு விஜய் அவர்கள் சொன்னார். அந்த பொலிட்டிக்கல் பாம் எங்கெங்கயோ எப்படியோ சிதறி வெடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அது தேர்தலுக்கு முன்னால வெடிக்கும்னு பார்த்தாங்க, வெடிக்கல. தேர்தலுக்கு அப்புறம் வெடிச்சிருக்கு. இதுதான் தேர்தலுக்கு முன்பு சரி சிவபிரியன், தேர்தலுக்கு பின்பும் அவரோட கவனம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் மீது தான் இருந்தது. திமுக கூட்டணி தான். ஏன்னா அங்கதான் வந்து இந்த அவருக்கு வந்து 2-3 விஷயம் தான் விஜயன். இதே சோசியல் ஜஸ்டிஸ் இந்த பாலிடிக்ஸ்ல தான் போகணும். சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ்ல போகணும். டிஎம்கே உடைய அதே ஸ்டேப்பிள் தான். டிஎம்கேக்கு என்ன கொள்கையோ அதே கொள்கை தான் அவருக்கும். ஆளுநர் வேண்டாம், இருமொழி கொள்கை, நீட் வேண்டாம். திராவிட கட்சிகள்ல இருந்து எந்த விதத்திலையும் விஜய் அவர்கள் மாறுபடல, மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்து. ஸோ அதனால அவர் என்னன்னா டிஎம்கேவோட அலையன்ஸை டிஸ்மேண்டில் பண்றது தான் முதல் நாள்ல இருந்து அவங்களோட வேலையா இருந்திருக்கு. அதை எலெக்ஷனுக்கு முன்னால பண்ண முடியல. எலெக்ஷன்ல ஹங் அசம்பிளி வந்ததுனால அது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ரொம்ப